கடலூர் மாவட்டம் பழனி தாராபுரம் சாலையில் சபரிஹரி என்பவர் செல்போன் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு வாடிக்கையாளர் ஒருவர் ரெட்மி நோட் 8 ப்ரோ மாடல் செல்போன் ஒன்றை கொண்டு வந்து பேட்டரி மாற்ற கூறினார். இதையடுத்து சபரிஹரி செல்போனை சோதனை செய்து கொண்டிருந்த போது திடீரென அதிக சத்தத்துடன் செல்போன் வெடித்து சிதறி கரும்புகை கிளம்பியது. இதனால் அங்குள்ளவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்ட விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காகவும் வினாடிக்கு 6600 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த தண்ணீர் சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களை கடந்து இரவு முதல் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணையை வந்தடைந்தது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 5042 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. இந்த தண்ணீர் டெல்டா மாவட்டங்களை நோக்கி செல்கிறது. கரூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 31வது கரூர் மாவட்ட அளவிலான சிறுவர் சிறுமிகளுக்கான ஓபன் காஸ்பரோவ் ஸ்மார்ட் செஸ் அகாடமி மற்றும் கரூர் விளையாட்டு முரசு சார்பில் சதுரங்க போட்டி ஆதிரன் லோயல் பள்ளியில் நடைபெற்றது. சதுரங்க போட்டி ஒருங்கிணைப்பாளர் ஆர்பிட்டர் புகழேந்தி வரவேற்பு உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் கலந்து கொண்டார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், ஆதிரன் லோயல் பள்ளி சேர்மன் ரகுபதி சுழற்கோப்பை ரொக்க பரிசு மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கமும் சான்றிதழும் வழங்கினர். விழாவில் பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள், சதுரங்க போட்டி நடுவர்கள், பெற்றோர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியான கம்மியம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. தாளாளரும் பள்ளி தலைமை ஆசிரியர் சாகையாராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு 130 மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பள்ளி மாணவர்கள் நன்கு படித்து பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சமூகத்தில் நல்ல நிலையை அடைய வேண்டுமென வாழ்த்தினார். விழாவில் கூட்டுறவு சங்க தலைவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டின் மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பஞ்சமூர்த்திகளுடன் சந்திரசேகர சுவாமி மகரதோர வாயிலில் கொடிமரம் முன்பு எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த மாசிமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான பிப்ரவரி 11ஆம் தேதி ஐதீக திருவிழா, 20ஆம் தேதி தேர் திருவிழா, 25ஆம் தேதி தெப்ப திருவிழா என முக்கிய விழாக்கள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராட்சாண்டர் திருமலையில் நாட்டு இன நாய்கள் வளர்ப்போர் மற்றும் வேட்டைக்காரர்கள் சங்கத்தின் சார்பாக வனவிலங்கு பட்டியலில் இருந்து முயல் மற்றும் நாட்டு இன நாய்களை நீக்குவதற்காக நாடாளுமன்றம் எடுத்து சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் பச்சமுத்து, பொதுச் செயலாளர் ஜெயசீலன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பாரிவேந்தர், வேட்டைக்காரர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் செய்து வருவதாகவும், கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் அனைவரையும் திரட்டி போராட்டம் செய்யவும் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாரமங்கலம் சாலையில் தனியார் பள்ளி வாகனம் ஓமலூரில் இருந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது ஓமலூர் ஆர்டிஓ அலுவலகம் அருகே பழுதடைந்து நடுவழியில் நின்றது.
இதனால் பள்ளி மாணவர்கள் கீழே இறங்கி பள்ளி வேனை தள்ளி கொண்டு சென்றனர். எனவே ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் முறையான பராமரிப்பு செய்யப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகளுக்கு தினமும் குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபட்டு வரும் 285 தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 1.5 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தூய்மை பணியாளர்கள் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மேற்பார்வையாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் சார்பில் மாவட்ட குழு தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் தமிழக கல்வித்துறையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஊக்க உதவித்தொகையை வழங்கிட கோரியும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேதாச்சலம் என்பவர் மேம்பாட்டத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மதர்சன் தனியார் தொழிற்சாலைக்கு 20க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்களை பேருந்தில் பணிக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது ஐயங்கார்குளம் அருகே வரும்போது ஓட்டுநர் வேதாச்சலத்திற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக சாலை ஓரத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது மோதி பேருந்து விபத்துக்குள்ளானது. இதனால் டிரான்ஸ்பார்மர் முழுவதும் சேதமடைந்து மின்தடை ஏற்பட்டதால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.